வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல பஞ்சாங்க விவரம், திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 23/6/2026 மாலை 4:40 வரைக்கும் வளர்ப்பிறை நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படும். காலையில் 11:54 வரைக்கும் அஸ்த நட்சத்திரமும் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரமும் காணப்படும். காலையில் 10:13 வரைக்கும் வரியா நாம யோகமும் அதுக்கு பிறகு பரிக நாம யோகமும் காணப்படும். மாலையில் 4:40 வரைக்கும் கௌளவக்கரணமும் அதுக்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலதானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 4:56 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:21 4:35 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 9:05 10:39 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:13 1:47 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தோம்னு சொன்னால் நவமி திதியும் தசமி திதியும் காணப்படும். இன்றைய நாளில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நவமி திதியும் தசமி திதியும் இருக்குது. அப்போ இந்த நவமி தசமி திதியில் நான் எப்பவுமே சொல்கிறது, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யாதீர்கள். ஏன்னா நவமி தசமி திதி இரண்டுமே ஒரே விதமான பலனை கொடுக்கும். எப்போ நான் சொல்கிறது தான், நம்ம ஒரு திதியிலேருந்து பலனை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைய திதியில் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது வீடும் 8வது வீடும் இங்கே தோஷம் அடையுது, பாதிப்படையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லும்போது இங்கே ஆயுள், 5வது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறதும், 8வது வீடு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு இணைச்சி பார்க்கும்போது நம்மளுடைய தந்தை மூதாதையர் அவங்கள குறிக்கிற ஒரு அம்சமாக மாறும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் உருவாகும். அதாவது அது என்ன பித்ரு தோஷம்னா, எங்களுடைய தந்தையோ இல்லை அவர்களுடைய தந்தையோ இல்லைன்னா அவர்களுடைய தந்தையோ இப்படி எங்களோட பரம்பரையில் ஒரு இறந்தவருக்கு பிறகு ஆயுளை குறிக்கிறது இறப்பு. ஆயுள் முடிஞ்சால் இறப்பு தான். அந்த இறப்புக்கு சரியான முறையில் கர்ம காரியங்கள் செய்யாமல் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா முடிவையும் எடுக்கிறோம். அப்போ இந்த விஷயங்களை தெளிவாக நம்ம பார்த்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கும் எந்த காரியமும் செய்ய முடியாது, நாளையும் எந்த காரியங்களும் செய்ய முடியாது. அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பணிகளை செய்யலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரே விளக்கத்தை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இந்த பலன் பார்க்கறது அப்படிங்கிற நேரம் நீங்கள் பார்க்கும்போது 100ல் கிட்டத்தட்ட ஒரு 4% எடுத்துக்கொள்ளலாமா, ஒரு 3%, 2%, 1% ஆக்களுக்கு கூட சரியாக பலன் பார்க்க தெரியாது. ஒவ்வொரு நாளுமே என் நண்பர்களை, உறவினர்களை, தெரிஞ்சவங்களை நான் சந்திக்கும் போது, நான் ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க தெரிஞ்ச அடுத்த நிமிடம் அவர்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், என் ராசிக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. இங்கே ராசிக்கு அப்படிங்கிறது ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும், ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு தெரியும், ஜென்ம ராசி என்னன்னு தெரியும். ஜென்ம நட்சத்திரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த
கோச்சாரத்தில், கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து இன்றையனுடைய நிகழ்வு வானசாஸ்திரத்தில் கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து அதுதான் கோச்சாரம்னு சொல்லுவோம். அந்த கோச்சாரத்தில் சந்திர பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மீது தனது பயணத்தை நகர்த்துவார். உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். மேச ராசியில் இருக்க அஸ்வினின்னு வச்சுக்கொள்வோம். இப்போ அஸ்வினியில் இன்றைக்கு இருந்தாருன்னா நாளைக்கு என்ன பண்ணுவார்? அஸ்வினிக்கு பிறகு பரணிக்கு போவார். இது எந்த ஒரு ராசி மண்டலுக்கும் பொதுவானது. இப்போ மிருகசீசத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது ரிஷபத்திலையும் இருக்கும், மிதுனத்திலையும் இருக்கும். அப்போ அதுக்கு முதல் நட்சத்திரமாக ரோகிணியை எடுத்துக்கிட்டோம்னா ரோகிணியில் இன்றைக்கு இருந்தாருன்னா நாளைக்கு மிருகசீசத்தில் போவார். இப்படி அவருடைய இருக்கும். இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறவர் எதற்கு சிறப்பம்சமாக வருகிறார்? நம்ம அதை வந்து ஜோதிட இதுகளில் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரகத்துவம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மனம், உடல், அதுக்கு தான். இன்னும் இருக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். நம்ம மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது மனதிற்கும் உடலுக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்போ இந்த உடல் இருக்குது, ஒரு இயக்கம் இருக்குது. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே என் மூச்சு காட்டு நின்று போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன வந்து என்னுடைய பேரை சொல்லி இந்த ஜோதிடமெல்லாம் பார்ப்பாரு இந்த கிஷோகுமார், அவரை வந்து நான் எப்போ எடுப்பீங்க, எப்போ அடக்கம் பண்ணுவீங்கன்னு யாரையுமே கேட்க மாட்டோம். நம்ம கேட்குறது இந்த சடலத்தை எப்போ எடுப்போம். சடலம்ங்கிறது சொல்கிறது பல இடங்களில் சொல்கிறாங்க. கொழும்பை பொறுத்த வரைக்கும் பொடி எப்போ எடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பொடி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இயக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி வெளியேறிவிட்டது. அதுதான் ஆன்மா. அப்போ இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிற அந்த சக்திக்கு தான் நம்ம பலன் பார்க்கணும். அது என்ன சக்தினா ஆன்மா. அந்த ஆன்மா எங்கே இருக்குன்னா லக்னத்தில் இருக்கு. இந்த லக்னம் தான் 99% மாணாக்களுக்கு பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உடலுக்கு மட்டுமே பலனை பார்த்துக்கிட்டு போகிறீங்க. ஓரளவுக்கு மனத்தை பார்த்துக்கலாம். ஏன்னா மனம் வந்தது குழப்பம் இருக்குது. அப்போ ராசிக்கு பார்க்குறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை இயக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னா அந்த லக்னத்தில் இருக்கு. அது சூரியன் அடிப்படையாக வருவது. சந்திரன் என்றால் தாய். தாய் வந்து எங்களுக்கு வந்து உடலை கொடுக்குறா. தந்தைங்கிறவரை அதுக்கு உயிரை கொடுக்குறா. அதே மாதிரி தான் இங்கே சூரியன்கிறவர் ஆன்மா, ஆத்மக்காரகன். ஆத்மாக்கள்லாம் காரகன், உற்பத்திக்காரகன். இப்போ அவர்கிட்ட இருந்து தான் அந்த உயிர் நம்மளுக்கு வருது. அப்போ அந்த உயிர் எங்கே இருக்குன்னா லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்ன பலனை பார்க்கணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்னம். நான் மட்டும் இல்லை, ஜோதிடர் ஜாம்பவான்கள் யாராக எந்த இது சொன்னாலுமே நீங்கள் பார்க்க வேண்டியது லக்ன பலன். சரி, எல்லாரும் ராசி தானே சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்க பொது பேர். அது உங்களுக்குன்னு ஆகும்போது லக்னமாக மாறும். இந்த பலன் எப்படி உங்களை வழி நடத்த போகுதுன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ லக்ன பலனை பாருங்கள். ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய மகாதிசை புத்தி. இந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகம். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா? ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வின புத்தியாக இருக்கும். அது நடக்குதா இல்லை? இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்த்தா மட்டும்தான் அது ஒரு வழிகாட்டலாக இருக்கும். எனக்கு லக்னம் பார்க்க தெரியாது, தசாபுத்தி பார்க்க தெரியாது, சாதகமாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கர்ம நட்சத்திரம் பார்க்குற ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்துருவார். எடுத்து நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது. அடுத்து நான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்கள். அப்போ அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டும். இப்போ நான் சொல்கிற வழிமுறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அப்போ அந்த கிரகத்தினுடைய அம்சம், அந்த கதிர்வீச்சு நம்மளுக்குள்ள அடையும் போது நம்ம முன்னோர்களால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கர்ம பதிவுகளையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷமும் நம்ம முன்ஜென்மங்களில் செய்த அந்த கர்மங்களும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்குள்ள ஒரு விதையாக இருக்குது. அந்த விதை அந்த கிரகங்களோட கதிர் அதுக்கு படும் பொழுது போது சில நேரம் ஒவ்வாமையை ஏற்படுத்துது. காரணம் என்னென்னா அந்த உங்களுடைய கரு அமைப்பு அப்படி இருக்குது, உங்களுடைய அந்த விதை அமைப்புகள் அப்படி இருக்குது.
அப்போ அது வந்து உங்களுக்கு மாறுபட்ட பலன்களை கொடுக்கும், பாதிப்பான பலன். அப்போ என்ன பண்ணணும்? இதை நம்ம சரி பண்ணணும். அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, தெய்வங்களுக்கு கோயில் அமைச்சாங்க. ஆனால் எப்படி தெய்வங்களுக்கு கோயில் அமைச்சாங்கன்னா, நான் முன்னோர்னு பேசுகிறது ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்க, இப்போ இருக்கவங்க இல்லை. இப்போ கட்டப்பட்ட கோயிலெல்லாம் தனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி சிஸ்ட இடத்துல கோயில்களை கட்டிக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் பலன் தரக்கூடிய கோயில்களாக அமைகிறதுக்கு காலம் எடுக்கும். ஆனால் அதுக்கு உண்மையான பலன் 100% கிடைக்குமானா அதுவும் குறைவு. ஏன்னா அந்த கதிர்வீச்சுகளை கதிர்வீச்சுகளை கணக்கிடவில்லை. அப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு எந்த கிரகத்தின் கதிர்வீச்சு எந்த இடத்துல எந்த தளத்தில் விழுதோ அந்த இடத்துல அந்த தெய்வத்திற்கு, புதனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருந்தால் அங்கே மகாவிஷ்ணுவோட கோயில்கள் அமைக்கப்படும். செவ்வாயினுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருந்தால் அங்கே வந்து முருகனுடைய கோயில்கள் அமைக்கப்படும். குருவினுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருந்தால் சிவன் கோயில்கள் அல்லது ஏதாவது ஒரு சமாதிகள் அங்கே உருவாக்கப்படும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்காக அந்த கோயில்களை அமைச்சாங்க. இப்படித்தான் அந்த பலன் கிடைச்சது. அப்போ நான் கிரகத்தை சொல்லி அதுக்கான தெய்வத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபடணும். அப்படிங்கிறது வந்து அந்த கிரகத்தினுடைய அருளை நீங்கள் பெற முடியும். நீங்கள் கிரகத்தையும் வழிபடலாம், நேரடியாகவும் கிடைக்கும், தெய்வத்தினூடாக அந்த கிரகத்தின் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இந்த தெய்வங்கள் சொல்லும்போது ஒரு 4-5 தெய்வம் சொல்லுவேன். இதில் ஏதாவது ஒன்றை வழிபடுங்க. ஆனால் கட்டாயமாக குலதெய்வம், கர்ணநாதர், யோகாதிபதி இவங்களை வழிபட்டே ஆக வேண்டும். இது கட்டாயம். இதுதான் நான் ஒவ்வொரு நாளுமே சொல்கிற விருது. இப்போ பலனுக்கு போகும். மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் நிறையாவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பயணங்களில் வெற்றி, முயற்சிக்கான வெற்றி, அதே நேரத்தில் ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள், குழந்தை வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முன்னேற்றங்கள், அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட, அதுவும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், பாகப்பிரிவினை பண்ணணும்னா அதுக்கான வாய்ப்புகள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் முக்கியமாக தாய், வாழ்க்கை துணை, இந்த 2 பேரோட விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறது, உங்களுடைய அழுத்தங்களை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு அழுத்தமாக தெரிவிப்பது. அதாவது உங்கள்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போயிட்டு பகிர்றதுங்கிறது வேறு. எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, என்ன செய்யறதில்ல, அவங்ககிட்ட உதவி கிடைக்கும், ஆலோசனைகள் கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரியோ கூட வேலை செய்கிறவங்களோ ஒரு கோபமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாங்க, உங்கள் மேலே கோபத்தோடு பேசிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு வந்து அந்த கோபத்தையும் அந்த இருக்கக்கூடிய அழுத்தங்களையும் இவங்க மேலே போடுவீங்க. அதே அளவுக்கு கோபத்தோடு இவங்களோட நடப்பீங்க. அப்போ இது அவங்களுக்கும் தொல்லையாக மாறும். இந்த விஷயங்களில் தான் கொஞ்சம் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம். அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய நாள் இப்படி இருக்கனால தான் நடக்குது. அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இருக்கிற பணங்களை தேவையில்லாமல் செலவழிக்கிறது, அதாவது இந்த வீடு, காணி, சொத்துக்கு செலவழிக்கிறது, ஏதோ ஒன்று செய்கிறேன்னு செலவழிக்கிறது எல்லாம் வேண்டாம். மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய் கட்டுப்பாடு அவசியம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, தென்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படும். இதனால உங்களுக்கு மன அழுத்தங்கள் உருவாகும்.
எதை செய்தாலும் உங்களுக்கு ஒரு சிக்கல், அதாவது தடை தாமதம் வரும்போது அதனால உங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படும். இந்த மன அழுத்தத்தினால நீங்கள் சரியாக செயற்பட முடியாமல் போகும். இன்னும் நீங்கள் அழுத்திக்கிட்டு உங்களே நீங்கள் காயப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணம் போனால் அதில் அலைச்சல் தான் மீயுது. தம்பிகளோட சில சிக்கல்கள் வருது, இல்லை அவங்க வாழ்க்கையில் சிக்கல் வருது. எதை முயற்சி பண்ணலாம், ஒரு பத்திரப்பதிவு பண்ணாலும் அதுலேயும் நிறைய சிக்கல்கள் வருது. இப்படி அந்த மாதிரியான சில இதுங்களால் மன அழுத்தங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக இருக்கும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் இந்த ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொழில், வியாபாரம், கல்வி, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அப்படி அது இருந்தாங்கன்னு சொன்னால், இல்லை நீங்களே வெளிநாடு போகிறதுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கான நாள் இதாகும். இந்த நாளில் நீங்கள் முயற்சி பண்ணால் எல்லாமே கைகூடும். செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு அல்லது நஷ்டங்கள் கஷ்டப்படுத்தப்பட்டு உங்களுக்கு ஒரு நியாயமான முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சில நேரங்களில் அது அப்படியே சுப செலவுகளாக, முக்கியமான ஒரு சுப செலவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு மன நிம்மதி அடையக்கூடிய நாட்களாக இந்த நாள் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி, மற்றும் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆழ் மனசு ஆசைகள், அபிலாஷைகள் நிறைவேறாத போது மன அழுத்தங்களை உருவாக்கி கொள்வீங்க. இதனால சில சஞ்சலங்கள் உருவாகும். ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவங்களோட சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில், வியாபாரம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீண் விரயங்கள், செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன நிம்மதிகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண் குழந்தைகள் விவகாரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சி கொள்ளணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை சம்பந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. கல்வியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விற்கலாம், ஒரு இடம் மாறுறது, வீடு மாறுறது, தொழில் மாறுறது, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். நான் அது வாழ்க்கையோட அதிக தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்குன்னு நான் நினைத்தேன். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்களை சந்திக்க நேரிடும். அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்சூரன்ஸ் சொத்துக்கள், எதிர்பாராத பணவரவுகள், புதையல்கள் போன்று ஜாக்பாட் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுடைய ஜானகத்தோட ஒப்பிட்டால் தான் சொல்ல முடியும். தொழில் விஷயங்களில், வியாபார விஷயங்களில், குழந்தைகள் விஷயத்தில், முக்கியமாக ஆண் குழந்தை விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக
கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் பேச்சுவார்த்தை, வரன் தேர்றது, இதில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கூடாது. பேசுகிற வார்த்தைகளில் கவனம் வேணும். எப்படி பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்னத்தை பேசுகிறோங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கலில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்பாராதத்தில் கடன் கொடுத்துக்கிறது, இல்லைன்னா எதிர்பாராத நபர் உங்களோட கடனை திருப்பி கொடுக்குறது. தொழிலில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, நன்மைக்குரிய வாய்ப்பு. இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் கைக்கு வரக்கூடிய, தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாகையோட போகிற மாதிரியான நிகழ்வுகள், எதிர்கள் தொல்லையிலேருந்து நீங்கிறது, நோயிலேருந்து நீங்கிறது, இல்லைன்னா சரியான சிகிச்சை பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அடுத்து வீடு, காணி, வாகனம், சொத்து, அதுவும் பூர்வீக சொத்து அல்லது குடும்ப சொத்துக்களில் எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் பாகப்பிரிவினைகள் கூடவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள், நிச்சயதார்த்தங்கள், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்களை மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நான் சொல்கிறது, இப்போ சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, அடுத்து வந்து உங்களுடைய தாய்க்கு, இந்த 3 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கு. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. அடுத்து நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த முடிவு எடுத்துருக்காங்க. நோய் நொடிகள், எதிரிகள் தொல்லைகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. மன நிம்மதி கொஞ்சம் கெடும், மன சஞ்சலங்கள் எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள விநாயகப் பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.